வஞ்சனையால் வந்த பேச்சு முலையுண்ட அஞ்சன வண்ணனை. வஞ்சனை அப்படின்னா ஏமாற்றுவது, வஞ்சிப்பதுன்னு அர்த்தம். வஞ்சனையால் வந்தனா ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தவள் யாரு? பேய்ச்சி, பூத்தனை. வஞ்சனையால் வந்த பேய்ச்சி கண்ணனை ஏமாத்தணுங்கிற எண்ணத்துல வந்தாலும். அது என்ன ஏமாற்றணுங்கிற எண்ணம்னா, மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், அதுதான் தாயாக வந்த பேய். தாயாக வந்த பேயா? ஆமா, அவ பேய்ச்சி தானே, அசுர பெண்மணி தானே. ஆனா அசுர வேஷத்துல வல்ல, வஞ்சனையால் கண்ணனை ஏமாத்தணும்னு நினைச்சிட்டு வந்த, கண்ணனுடைய தாயான யசோதை வேஷத்திலேயே வந்த பேய்ச்சி, பேய்ச்சி ஆகிய பூத்தனை. அப்ப கண்ணனை ஏதோ ஏமாத்தி விடலாம், நாம அப்படி வெளி வேஷம் போட்டுன்னு வந்தா, இதனால ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம சும்மா வெளி வேஷம் எல்லாம் போட்டுட்டு ஊரை ஏமாத்தலாம், எம்பெருமானை ஏமாத்த முடியாது. ஆனா பூத்தனை என்ன பண்ணாலாம், அவனையே ஏமாத்தலாம்னு நினைச்சிட்டு பேயாகிய அவள் தாய் வேஷம் போட்டுட்டு வந்தா பேய்ச்சி. கண்ணன் என்ன பண்ணான்னா, முலையுண்ட அவளுடைய மார்பு, அதில் உள்ள விஷப்பால், அதை மொத்தமா சாப்பிட்டுட்டானோ. ஏன் சாப்பிட்டான்னா, அங்க பாருங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம், நீ அம்மாவா நடிக்கிற, சரி நீ நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, நான் உன் குழந்தையா நடிக்கிறேன். குழந்தைன்னா என்ன பண்ணணும்? அம்மாட்ட பால் சாப்பிடணும், ஒழுங்கா சாப்பிடணும் இல்லையா? நீ அம்மாவா நடிச்சுக்கோ, நான் குழந்தையா நடிச்சுக்கிறேன்னு சொல்லி, இங்க பாருங்க வியாக்கியானத்தை, தாய் வடிவை கொண்டு வஞ்சித்து வந்த பூத்தனையுடைய முலையை அவள் தாயாய் வந்தார் போலே தானும் பிள்ளையாய் கொண்டு, நீ அம்மா வாரியா, நான் குழந்தையாரேன்னா. ஆனா கொஞ்சம் வித்தியாசமான குழந்தை, இது வெறும் பாலை மட்டும் சாப்பிடாது, அத்தோட அவள் உயிர், மறுபிறவி எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து அவளை அழிச்சுட்டான். அவளை அழிச்சதும் கண்ணன் என்ன பண்ணானா, அஞ்சன வண்ணனை. அஞ்சன வண்ணன்னா மை போன்ற திருமேனி வண்ணம், கருப்பு வண்ணம் கொண்டவன் அர்த்தம். அதை எதுக்கு இங்க சொல்லணும்னா, பூத்தனை அழிச்சானோ இல்லையோ, பூத்தனை அழிச்சதும் கண்ணன் இன்னும் கருப்பா அஞ்சன வண்ணன் ஆயிட்டானோ. அதுக்கு முன்னாடி மேக வண்ணன், ஒரு அப்படி ஒரு கருநீல வண்ணத்துல இருந்தான். ஆனா பூத்தனைய முடிச்சதும் அஞ்சன வண்ணனை நல்ல கருப்பா போயிட்டானா. கண்ணுக்கு இனிமே வேற யாரும் மையே இட்டுக்க வேண்டாம், கண்ணனை அப்படி ஒரு தொடு தொட்டு அப்படியே கண்ணுல இட்டுண்டா மை இட்டுண்டாப்புல ஆயிடுமா, அவ்வளவு கருப்பா போயிட்டானா. ஏன் பூத்தனையோட விஷப்பால் ஏதாவது உள்ள போயிடுதா, அதனால அஞ்சன வண்ணன் ஆயிட்டானா? இல்ல, மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், விரோதி போக பெற்றோம் என்னும் ஹர்ஷத்தாலே திருமேனியில் பிறந்த புகரை சொல்கிறது. அது வேற ஒண்ணும் இல்ல, பூத்தனையை அழிச்சான் இல்லையா, இந்த பூத்தனை நிறைய மக்களையும் குழந்தைகளையும் இப்படி கொண்டுட்டே இருந்தாலாம். அந்த பூத்தனை அழிச்சதும் பகவானுக்கு சந்தோஷமா, அப்பா ஒரு பெரிய தீய சக்தி அழிச்சுட்டேன், இனி இவளால என் பக்தர்களுக்கு கஷ்டம் இல்லை, என் பக்தர்கள் இனி சந்தோஷமா இருப்பான்னு நம்மள நினைச்சு பெருமாள் சந்தோஷப்பட்டாரா. ரொம்ப சந்தோஷப்பட்டா கொஞ்சம் கருத்து போயிடுவாளாம். அதனாலதான் வெளுப்பா இருக்கவாள்லாம் எப்போதும் டென்ஷனாவே இருக்கு, அப்படி ஒரு தியரி சொல்றா.